சாவடிக்கல. அவங்க மேல வந்தது அவங்க மேல தப்பு. புள்ள குட்டிகளை இட்டு வந்து அவங்க மேல தப்பு. அவர் மேல அநியாயமா பழி சொன்னாங்க. வீண் போவே போகுது. அவர் தான் இந்த 2026 தேர்தல எங்க இளைய தலைமை தான் வெற்றி வரணும். எங்க இளைய தலைமை தான் வெற்றி வரணும். இல்ல பாஸ் கொடுத்தாங்க உள்ள பாஸ் பண்ண மாட்டாங்க. பாஸ் கொடுத்தாங்க. 5000 பேர் கொடுத்தாங்கன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா 5000 பேருக்கு மேலயே கொடுத்துக்கறாங்கப்பா பாஸ். ஒரு பாஸ் இல்லப்பா, ஃப்ரீயாவே எல்லாரும் போலாம்ப்பா. அண்ணனை பார்க்க போலாம். 2000 அண்ணன் நிக்கிறாரு, அண்ணன் வராரு. அதான் கேள்வி கேட்றேன். என்ன கேள்வி வந்துருக்கா? ஏற்கனவே 40 பேர் கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்து ரெடி ஆயிட்டாங்க. எதுவோ முடியாது. அதுவே சதி. இது சதி இல்ல. அவர் நேர்மை நிக்கிறார். அவர் மேல வர போறாரு. அத வந்து அவங்க தடுக்குறாங்க. அவ்வளவுதான். எங்க அண்ணன் வராரு. எங்க அண்ணன் யாரையும் சாவடிக்கல. அவங்க மேல வந்தது அவங்க மேல தப்பு. புள்ள குட்டிகளை இட்டு வந்து அவங்க மேல தப்பு. அவர் மேல அநியாயமா பழி சொன்னாங்க. வீண் போவே போகுது. அவர் தான் இந்த 2026 வருவாரு. இளைய தளபதி என் தம்பி. 2026 ஏடிஎம் கிடையாது, டிவி கிடையாது. டிவிக்கு தான் 2026 40 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு வந்து முழுக்க டிவிக்கு ஏதான்ற மேலாம் போயிட்டு டிவிக்கெல்லாம் கிடையாது சார். தெரியல 2000 டிவிக்கெல்லாம் கிடையாது. அவர் பேர் செந்தில் பாலாஜி தான் காரணம். 48 பேர் செத்துறதுக்கு விஜய் மேல காரணம் கிடையாது. தெரியுதுங்களா? ஓகே 5000 பேர் தான் அலோடுனாங்க. ஆனா 5000 பேர் இருப்பாங்க. அது மேல இருப்பாங்க. 5000க்கு மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா டோக்கன் சொன்னபடி பார்த்தா டோக்கன் நம்பர் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 6000 7000 டோக்கன் நம்பர் மேலே போகுது. அதனால 5000க்கு மேலே தான் இருப்பாங்களே சார். எப்படி வந்தீங்க? நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டோம். ஒரு டோக்கனுக்கு வந்து 2 பேர் சொன்னாங்க. ஆனால் ஒரு டோக்கன் ஒரு பேர் தான் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. நாங்கள் காலையில் வந்து 7 மணி போல் வந்தோம். 7 மணிலேருந்து இத்தனை மணி வெளியே நின்றுருக்கோம். யாரும் உள்ளே விட மாட்டாங்க. ஒரு டோக்கனுக்கு வந்து 2 பேர் சொன்னாங்க. ஆனால் ஒரு டோக்கன் ஒரு பேர் தான் சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. நாங்கள் காலையில் வந்து 7 மணி போல் வந்தோம். 7 மணிலேருந்து இத்தனை மணி வெளியே நின்றுருக்கோம். யாரும் உள்ளே விட மாட்டாங்க. காலைல 7 மணிக்கு வந்தீங்களா? காலையில் 7 மணிக்கு வந்து கிட்ட 3 மணி நேரம் வெளியே நின்றுக்கிறோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி அதை நம்பி தான் வந்து நாங்கள் நேற்றே மன்றத்தில் சொன்னாங்க ஒரு டோக்கனுக்கு 2 பேர் தான் சொல்லி சொன்னாங்க. ஆனால் மன்றத்தில் கொடுக்கவே இல்லை. ஒரு ஆள் தான் கொடுத்தாங்க. ஒரு ஆள் தான் போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப இதுவாக கஷ்டத்தில் இருக்கிறோம் நம்ம. நாங்களும் பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரிக்கு தர மாட்டுறாங்க. விட மாட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது. கண்டிப்பாக தேங்க்ஸ். டிவிக்கு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? டிவிக்கு வந்து இது ஒரு சான்ஸ் தான். அவங்க வரதுனால ஒரு தப்பும் கிடையாது. வந்தால் நல்லது தான். பாண்டிச்சேரி உங்களுக்கு வந்து விஜய் பிடிக்கும். நல்ல தளபதி பார்க்க நாங்கள் வந்துருக்கோம். இன்னொரு கொஸ்டின் டிஎம்கே டிவிக்கெல்லாம் அந்த தமிழோட சரி தனி மாநிலம். இங்க வந்து எந்த கட்சியும் வந்தது இல்லை. இப்போ புதுசா வந்து டிவிக்கே வருது. சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. வந்துட்டா கண்டிப்பா இருக்கு. எவனோ எதுவும் ஃபேமிலியா ஒரு தான் போடுவோம். எதுவுமே ஒழுங்காக நடக்கலை கட்சிலாம். நம்ம தளபதி நம்ம கரெக்டாக வந்து நல்லா செய்வார்னு ஒரு இது நம்பிக்கை இருக்குது. இது கட்சிலாம் ஒன்று திமுகலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒருத்தவன் மாமா வேலை பார்க்குறான். அவன் அது இருக்கான். அதான் சும்மா இதெல்லாம் சும்மா தற்கொலை எல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க. நம்மள தற்கொலை அவனுக்கு தான் தற்கொலை இருக்குதுல. நம்ம வந்தால் கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக பார்ப்போம். சான்ஸ் இருக்கு இல்லையா? சான்ஸ் வாய்ப்புலாம் அதிகமாக இருக்குதுல்ல. என்ன அந்த பக்கம் குஷியான தான் நிற்பாரு. ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்காம சான்ஸ் இருக்கு. கொடுப்போம். எல்லாத்தையும் அவர் வர வைப்போம். நம்ம தளபதி நம்பி வந்திருக்காரு. அவரும் நம்ம வர நிற்க வைப்போம். அவரும் அவருக்கு இடம் அவங்க தரலாம் தான் இங்க வந்துக்கறாங்க அவங்க. ஆமா விஜய் எப்படின்னா வந்துருக்கீங்க? ஆமா விஜய் எங்களுக்கு விஜய் தான். எப்பவுமே விஜய் தான். பாஸ் கிடைச்சதா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? கிடைச்சது. எங்க கொடுத்தாங்க பாஸ் உங்களுக்கு? எங்க தலைவர் வச்சுக்கிறாங்க. கட்சி ஆபீஸ். ஆமா சின்ன வயசுல பிடிக்குமா? ஆமா விஜய் கட்சி ரைட். சினிமாவில் மட்டும் தான் நடிச்சிருந்தாரு. இப்போ அரசியல் வந்திருக்காரு. சரியாகுமா? அவர் வந்தா மட்டும் எல்லாமே முன்னேற்றம் கொஞ்சம் வரும். அதிகமா எல்லாருக்குமே கிடைக்கும் எல்லா வாய்ப்பும். இவரா பேர் என்ன? சாமியா? கந்தசாமியா? கப்பு கொடுப்பாரா? சான்ஸ் இருக்கா? அவர் வரணும். கப்பு முக்கியம் பிகிலே. இந்த ஓட்டு அவருக்கு தான். இந்த ஓட்டு அவருதாடா? என்ன விஜய் பாத்துல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? இல்ல ஏற்கனவே நாங்க போயிக்கிறோம். எனக்கு நிறைய தெரியல. எந்த மாட்டு பாத்தீங்க? விஜய் வண்டில போனோம். மாநாட்டுல நாங்க பாத்துட்டோம். அது வந்து எங்களால சரியா பார்க்க முடியல. ஆனா இந்த வாட்டி நாங்க பார்க்கணும்ன்றத இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா விஜய் பார்த்துட்டு தான் நாங்க போவோம். இல்ல தமிழ்நாட்டுல இருந்து கட்சியில ஆனா அப்புறம் காங்கிரஸ் தான் நின்றுருக்கு. இந்த பக்கம் பாண்டிச்சேரிக்கும் போது டிவிக்கு சான்ஸ் இருக்குதா? கண்டிப்பாக 100% சான்ஸ் இருக்குது. எதை வச்சு சொல்றீங்க? எல்லாமே படித்து இப்போ எல்லாம் இளைஞர்கள் எல்லாமே படித்த இளைஞர்கள் எல்லாமே இப்போ வரவங்க. அந்த ஜென்ரேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஜென்ரேஷன் எல்லாம் வளர்ந்து வர ஜென்ரேஷன். அடுத்த தலைமுறைக்கு இதுதான் வந்து சாத்தியம். ஆமாம், இது உண்மை. 100% உண்மை. குஷியான நிக்க சான்ஸ் இருக்கா? அந்த பக்கம் அவர் தான் நிற்பாரு. புஷி ஆனந்த் நிற்பாரு. அவரும் அடுத்த ஜென்ரேஷன் தாண்டிட்டாரு. அடுத்து இப்போ இளைய தலைமுறைக்காக நிற்கிறாங்க. தளபதி கண்டிப்பாக வருவார். அதனால 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, யார் இருந்தாலும் நான் கொடுப்ப சான்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சா? கண்டிப்பா ஓகே 100%. ஏன்னா புதிய தலைமுறை அதுதான் வெயிட்
வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, புதுசாக உருவாக்கணும். ஆனா இப்ப நடுவில் ஒரு சமயமாக சான்ஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இப்ப பிஜேபி கூட டிவிக்கு சேருன்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க, அது உண்மையா? அது இல்லை, அது உண்மை கிடையாது. இது வரைக்கும் தலைவர் அந்த மாதிரி எதுவும் உண்மைக்கு சொல்லலை. அவர் இன்னும் தலைவர் வாயால் அறிவிக்க டிவிக்கு இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கூட்டம்லாம் கிடையாதுங்க. சுயேட்சன் இப்போ ஜெயிப்பாருங்க தளபதி. அண்ணன் போஸ்ட் அடிப்பாருங்க. 5000 பேர் தான் அலோட் பண்ணாங்க. ஆனா 5000 பேர் இருப்பாங்க, அது மேல இருப்பாங்க. 5000க்கு மேலே தான் இருப்பாங்க. ஏன்னா டோக்கன் சொன்னபடி பார்த்தா டோக்கன் நம்பர் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 6000 7000 டோக்கன் நம்பர் மேலே போகுது. அதனால 5000க்கு மேலே தான் இருப்பாங்களே சார். எப்படி வந்தீங்க? நாங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துட்டோம். அவங்களா உள்ள விட்டாங்க. விட்றாங்க அவங்களே. சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தா இப்போ கட்சி மாதிரி வரலையே. அப்படி இல்லை, நம்ம மாற்றத்தை இருப்பாங்க. நம்ம எங்கே வேணால் போய் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் நம்ம கூட வரவங்க நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நம்ம யாரை வேணால் சேர்த்துக்கலான்ற பட்சத்தை நம்ம துணைக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தவங்க அனுபவம் உள்ளவங்க யாராவது வந்தால் ஏற்றுக்க தானே ஆகணும். அதுக்கோசம் வேற எது டிஎம்கேல தான் இருந்தாலும் எல்லாம் நல்லது பண்ண தானே உள்ளே வந்தாங்க. அதனால கூட வந்து பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. சான்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்து பார்க்கலாம், கண்டிப்பாக கொடுப்பாங்க. அரஞ்சு